ஜம்மு கசர் எந்த மாதிரி தொழுகணும்? ஜம்முன்னு சொல்லும் போது 2 தொழுகையும் சேர்த்து ஒரு நேரத்துல தொழுகணும். லொஹரியும் அசரியும் ஒன்னா சேர்த்து அந்த மாதிரி மக்ரிபையும் இஷாவையும் ஒன்னா சேர்த்து தொழுகணும். ஃபார் எக்ஸாம்பிள் லொஹரியும் அசரியும் லொஹர் நேரத்துல சேர்த்து தொழுகலாம், இல்லைன்னா அசர் நேரத்துல லொஹரியும் அசரியும் சேர்த்து தொழுகலாம். ஜம்மு நீங்க செய்ய வேண்டிய இடம் நீங்க பிரயாணத்துல இருக்கும்போது, அதுவும் 83 கிலோமீட்டர்ஸ்க்கும் அதிகமான தூரத்துல பிரயாணம் இருக்கும்போது, இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி. கசருன்றது நீங்க 4 ரக்காத்த 2 ரக்காத்த மாத்தி தொழுகிறது. இதை நீங்க பிரயாணத்துல இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். லுஹர் 2 ரக்காத்து, அசர் 2 ரக்காத்து, இஷா 2 ரக்காத்து. ஃபஜ்ர்லயும் மக்ரிபையும் நீங்க எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. இப்ப ஜம்மு கசரு எப்படி தொழுகிறதுன்னு பாக்கலாம். இப்ப லுஹர் டைம்ல லுஹர் அசரியும் தொழுகிறீங்க. லுஹர் தொழுகிற நியத்து வைக்கிறீங்க, தொழுது சலாம் கொடுத்த பிறகு அசர் நியத்து வச்சு அதே மாதிரி 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுக்குறீங்க. இதே மாதிரி நீங்க லுஹரையும் அசரியும் அசர் நேரத்துல தொழுகலாம். இந்த மாதிரி மக்ரிப் இஷாவையும் மக்ரிப் நேரத்துல ஜம்மு செஞ்சு தொழுவலாம். ஆனா மக்ரிப் கசர் செய்ய